இப்போ 3 சிலிண்டர்ஸ் வந்து கண்டிப்பாக ஓவர் த பீரியட் வந்து இவால்வ் ஆகி ரிஃபைன்மெண்ட்ஸில் வந்திருக்கு. இன்னைக்கு 3 சிலிண்டர்ஸோட அந்த க்ரோத் எப்படி நம்ம பார்க்குறோம்? 3 சிலிண்டர்ஸ் போதுமா நமக்கு? 4 சிலிண்டரோட பிளாக் சைஸுக்கு நம்ம 3 கொடுக்குறோம். 3 சிலிண்டர் ஓகே தானான்னு உள்ளதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது கிட்டத்தட்ட 2010 அது வந்துருச்சு அந்த ட்ரெண்டு. 4 சிலிண்டர்லேருந்து 3 சிலிண்டருக்கு அந்த ட்ரெண்ட் வந்துருச்சு. அது வந்து இந்த டிப்பிங் மூமெண்ட் வரும். ஃபர்ஸ்ட் சிலிண்டரும் லாஸ்ட் சிலிண்டரும் மேலே கீழே போகும்போது அந்த டிப்பிங் மூமெண்ட் வரும். அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் வந்து டிப்பிங் பேலன்சர் 120 டிகிரி வந்து கிராங்க் ஷாஃப்ட் வச்சுட்டாவே கிராங்க் ஷாஃப்ட் பேலன்ஸ் ஆகிடுது. அந்த டிப்பிங் மூமெண்ட்டுக்கு ஒரு பேலன்சர் ஷாஃப்ட் போட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேலன்சர் ஷாஃப்டிங் போட்டிங்கன்னா, இப்போ அது ஒரு லாங் டேர்ம் யூசேஜில் அது ஒரு பிரச்சனையாக வரப்போகிறது இல்லை, அப்படி தானே? இப்போ 3 சிலிண்டரில் வந்து எனக்கு பிரச்சனை அந்த மாதிரி தெரியல. ஏன்னா எப்போ பேலன்சர் ஷாஃப்ட் இருக்குது எங்கள் இன்ஜினில் இருக்குது. ஆமாம் சார், அது வந்து ஒரு ரிலேபிலிட்டி, ஒரு 4 சிலிண்டரோட ரிலேபிலிட்டி அளவுக்கு நம்ம 3 சிலிண்டர்ஸ் ரிலேபிலிட்டி நம்ம எடுக்கலாம். 3 சிலிண்டரில் எப்பவுமே ரிலேபிலிட்டி ப்ராப்ளம் இருந்ததே கிடையாது. அதில் வந்து இந்த NVH அந்த டிப்பிங் மூவ்மெண்ட் ப்ராப்ளம் தான். அதை வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, அதே என்ன 3 சிலிண்டர் இருக்குது. 4 சிலிண்டரில் வந்து என்ஜின் சென்டரில் இருந்து மேலே 2 பிஸ்டன் போகும், கீழே 2 போகும் வரும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கேன்சல் ஆகிடுது. சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து பேலன்ஸ் பண்ணிவிட்டு அது அந்த என்ஜின் வந்து இப்படி டக்கு டக்கு டக்குன்னு இப்படி ஆகாது. 3 சிலிண்டரில் வந்து சென்டராக இருக்கிற பிஸ்டனு மேலே ஒன்று போகுது, கீழே ஒன்று வருது. அப்போ வந்து இப்படி இது பண்ணி ஒரு மூவ்மெண்ட் மறுபடியும் இப்படி பண்ணிவிடும். அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் வந்து கவுண்டர் பேலன்ஸ் ஷாஃப்ட் வைக்கணும். சிம்பிள். அதனால இப்போ என்னென்னா பையர்ஸுக்கு இருக்கிற அந்த ஒரு கன்சர்ன் வந்து, இப்போ நான் வந்து 3 சிலிண்டர்ஸில் என்ஜினியரிங் உள்ளே இருக்குன்னு சொன்னாலும் பீப்புளுக்கு வந்து ஒரு மென்டாலிட்டி அப்படி இருக்குது. இப்போ இது 4 சிலிண்டராக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி. ஆனால் 3 சிலிண்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது நம்ம ரெகுலேஷன் இதெல்லாம் ரீசன் பண்ணி தானே சார்? இப்போ 4 பிஸ்டன் இருந்ததுன்னா ஒரு each piston is contributing 25%. 3 மாத்துனீங்கன்னா அந்த 25% குறையுது. ஃபியூல் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குது. அதுதான் பர் சிலிண்டர் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நீங்கள் இப்போ பார்த்த இந்த கிளிப் வந்து நம்மளோட ஃபுல் பாட்காஸ்ட்ல இருந்து வெட்டின ஒரு கிளிப்பை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்கிறீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம்.